ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, நம்ம ராசி பலன் பார்க்கலாம், லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்குறதுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கடந்த காலத்தில் கொடுத்தாச்சு. இங்கே உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக பலனுக்குள்ளே போவோம். உங்களுடைய லக்ன அதிபதி குரு பகவான் உங்கள் லக்னத்தை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த ராசி பலன் பார்க்குறதே கிரக சூழ்நிலைகளை தெரிஞ்சு நம்ம மூவ் ஆகிறதுக்கு. அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் எவ்வளோவுக்கு நீங்கள் மூவ் ஆகிறீங்களோ அவ்வளோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எதில் மூவ் ஆகணும், என்ன விஷயத்தில் நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். அந்த பிளான் பிரகாரம் நீங்கள் மூவ் ஆகுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குது, 4 கிரகங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு. ஸோ நம்ம முயற்சி பண்ணும்போது இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களெலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையும் உங்களுக்கு தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த மாதம் மணி ரொட்டேஷன் பணப்புழக்கம் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவுகளும் பெரிய லெவலில் இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலங்கள் இருக்குது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகிறதுக்கான சூழ்நிலைகள். அது இல்லாமல் அக்ரிமெண்ட்டோ அட்வான்ஸோ போகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத ஜேர்னி இருக்குது. இந்த ஜேர்னி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக உங்களுடைய வேலையின் நிமித்தமான பயணம் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பெரிய லெவலில் கொண்டு செலுத்தும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் எஃபர்ட் கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அதுதான் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. தேவையற்ற சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இவர் தான் நம்மளை படுத்த போகிறாரு. 4 அப்படின்னாலே அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோக்களவு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோக்களவு ஜெயிப்பீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்குது, அதையெல்லாம் தூக்கி தூர வைங்க, ஆக்டிவாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். அல்லது சனி இருக்கார். அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், குறிப்பாக முழங்கால், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள், அதுலேயும் விஷனில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இஎன்டி பிரச்சனைகள் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல. அதே பிப்ரவரி 5க்கு அப்புறம் வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, சராசரி நம்ம வேலையில் என்ன எதிர்பார்ப்போமோ, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃபீட்டர் கன்சர்ன் நம்ம ஜாயின் பண்ணாலும் ஒர்க் பண்ணலாம். நமக்கு தேவை ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவ், ஒரு போனஸு, ஒரு அரியர்ஸு, ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு ஹைக்கை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கான்னா கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் லோனு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அதில் கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. குறிப்பாக எக்ஸாமினேஷன், ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அல்லது ப்ரைவேட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்களுக்கு அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும்.
அது இல்லாமல் நல்ல லேபர்ஸ், குறிப்பாக பெண் வேலையாட்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது இல்லாமல் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் பிப்ரவரி 3க்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே நல்லா இருக்குது. பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான சோர்ஸஸ் நிறைய அமையும். ஆல்ரெடி நான் மேக்னெட்டாக தான் இருக்கேன் பிஸ்னஸில் அப்படிங்கிறவங்களுக்கும் ஃபீல்டில் நல்லதொரு ஏர்னிங் வருமான சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக முதல்ல சொன்ன மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல், லாபம், வருமான சம்பாத்தியம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீட்டில் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான சூழ்நிலைகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாமே தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அவர்களால் நன்மை இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அவர்களால் வாழ்க்கையில் நன்மைகள் இருக்குது. பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பரவாயில்லாமல் இருக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காவது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் இல்லைனாலும் வருமானங்கள் ஒரு பக்கம் பெரிய லெவலில் இருக்குது, செலவுகளும் அதற்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லாங் ஜேர்னிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக அடிக்கடி ட்ராவல் இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோவில் பிட்காயின்ஸ் எல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா நல்லா கும்பிடுங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நன்கு அமையும் இறை வழிபாட்டை பண்ணும் பொழுது. நன்றி, வணக்கம்.